ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதராகிய கடவுளுக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளும் ஒரு வயது கன்றுகளோடும் அவர் திருமுன்னிலையில் நான் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்களும் பல்லாயிரக்கணக்கான எண்ணெய்களையும் கடவுள் ஏற்றுக்கொள்ள விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை போக்க என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை அகற்ற என் குழந்தையையும் நான் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, எது சரி என கடவுள் உமக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடும் நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் எதிர்பார்க்கின்றார்? மீகா புத்தகம் 6வது அதிகாரம் 6-8 முடிய உள்ள வசனங்கள். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் பாவங்கள் செய்தால் அதற்கு உண்டான பரிகாரங்களை சட்டங்களாக கடவுள் அவர்களுக்கு ஏற்றிக் கொடுத்தார். விவிலியத்தின் முதல் 5 புத்தகங்களில், இன்னும் குறிப்பாக லேவியர் ஆகமத்தை நாம் வாசித்தோம் என்றால், முதல் 7 அதிகாரங்கள் முழுவதும் என்னென்ன தப்பு செஞ்சா என்னென்ன காணிக்கை கடவுளுக்கு கொடுக்கணும், அறியாமல் செய்த தவறுகள், அறிந்து செய்த தவறுகள், குற்ற நீக்க காணிக்கைகள், பாவ கழுவாய்க்கான காணிக்கைகள் என்று சொல்லி மனிதன் செய்கின்ற தவறுகளை எல்லாம் என்ன பரிகாரம் கொடுத்து சரி செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த பகுதியிலே கடவுள் சொல்லியிருப்பார். ஏன் சொன்னார் என்றால், மீண்டும் அந்த பாவத்தை, அந்த குற்றத்தை மனிதன் செய்யக்கூடாது என்பதற்காக இந்த பரிகாரங்களை எல்லாம் கடவுள் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் மனுஷன் என்ன நினச்சிட்டான், நமக்கு பரிகாரம் இருக்குது, அதனால் நம்ம இஷ்டத்துக்கு பாவம் செஞ்சுக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைகளை, பரிகாரங்களை தவறாக புரிந்து கொண்டு எந்த பாவம் செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்குது, அதனால நம்மளும் நம்ம இஷ்டத்துக்கு பாவம் செய்வோம் என்று பாவம் செய்து பரிகாரங்களை கொண்டு வந்து ஆண்டவரின் திருமுன் சமர்ப்பித்து கொண்டே இருந்தார்கள். அதை தான் கடவுள் கோபத்தோடு இன்றைய முதல் வாசகத்திலே திட்டுகிறார். எசாயா புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், எண்ணற்ற உங்களுடைய பழிகள் எனக்கு எதற்கு? இந்த காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னது யார்? உங்கள் திருவிழாக்களை நான் வெறுக்கிறேன் என்று அந்த பகுதியிலே கடவுள் பேசுகிறார். மனிதன் பரிசுத்தமானவனாக, நன்மை செய்கின்ற மனிதனாக, உதவி செய்கின்ற மனிதனாக வாழுவதற்காகத்தான் இறைவன் பரிகாரங்களை, பாவத்திற்கு உண்டான குற்றப்பழி காணிக்கைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் மனிதன் பரிகாரம் இருக்கு என்பதற்காக எண்ணற்ற பாவங்களை செய்து கொண்டே இருப்பதை கடவுள் வன்மையாக கண்டிக்கிறார். இன்றைய திருப்பாடல் 50 நாம் வாசித்தோம் என்றால், உண்மை வழிபாடு என்று தலைப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கும். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசியுள்ளார் என்று அந்த திருப்பாடல் ஆரம்பிக்கும். என்ன பேசியிருக்கிறார்? அந்த திருப்பாடல் 50 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எனக்கு பசி எடுத்தால், கடவுளாகி எனக்கு பசி எடுத்தால் நான் உன்னை கேட்கப் போவதில்லை. நீ கொண்டு வந்து ஆடு, கன்று, எல்லா பரிகாரத்தையும் எனக்கு செய்கிறிய, அதனால் ஏற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறியா? எனக்கு பசி எடுத்தால் நான் உன்னை கேட்கப் போவதில்லை. மண்ணுலகும்
அதில் நிறைந்துள்ள அனைத்தும் என்னுடையவை. மனுஷன் என்ன நினச்சிக்கிறான், இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டோம், கடவுள் ஏற்றுக்கிட்டாரு, நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நம்ம மறுபடியும் பாவம் செஞ்சுக்கலாமோ? உலகமே கடவுள் தான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பொருளையோ ஒரு உயிரினத்தை எடுத்து கடவுள்கிட்ட கொடுத்துட்டா கடவுள் திருப்தி அடைஞ்சிருவாரா? கடவுள் அதை எதிர்பார்க்கல. ரோமை நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்திலே 12வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களை வேண்டுகிறேன், தூய உயிருள்ள பலியாக கடவுளுக்கு உங்களை படையுங்கள், அதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு, தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். நல்ல காரியம் செய்யுங்க, அதான் கடவுளுக்கு நீங்க கொடுக்கிற காணிக்கை. உங்களையே படையுங்கள் என்றால் உங்களுடைய நற்செயல்களை கடவுள் திருமுன் கொண்டு வந்து படையுங்கள். எபிரேயருக்கு எழுதிய கடிதத்திலே 13வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் ஒருபோதும் மறவாதீர்கள், இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. நல்லது செய், அதுதான் நீ கடவுளுக்கு செய்கிற உண்மையான வழிபாடு, அதுதான் நீ கடவுளுக்கு செய்கிற உண்மையான பலி. இன்றைய முதல் வாசகம் முடிகின்ற போது அப்படித்தான் முடியும். நன்மை செய்யுங்கள், தீமையை விட்டொழியுங்கள், உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், கைம்பெண்ணுக்கு உதவுங்கள் என்று அந்த பகுதி முடியும். இறைவிசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, பரிகாரங்களால் இறைவனை திருப்திப்படுத்துவோம் என்று நினைப்பிருந்தால் நம்மை விட அறிவிலிகள் யாரும் கிடையாது. நாம் கொடுக்கின்ற காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு கடவுள் திருப்திப்படுத்தப்படுகிறார் என்று நாம் நினைத்தோம் என்றால் அது நம்முடைய முட்டாள்தனத்தின் உச்சம். நன்மைகளை எல்லாம் செய்து ஆண்டவரின் திருமுன்னால் வந்து நாம் நிற்கின்ற போது நாம் செய்கின்ற நன்மைகள் தான் காணிக்கைகளாக பலிகளாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எபிரேயர்களே கடிதத்திலே 10வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட தூய உள்ளமும் தூய்மையான நீரில் கழுவப்பட்ட பரிசுத்தமான உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகுந்த நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக. கடவுள்கிட்ட வரப்ப நேர்மையான உள்ளம், நல்ல உள்ளத்தோடும் மிகுந்த நம்பிக்கையோடும் நற்செயல்களோடும் இறைவனை அணுகி வருவதுதான் வழிபாட்டின் தொடக்கம். அப்படித்தான் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அதை மீறி பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் என்று நாம் தவறுகளை செய்துவிட்டு ஆண்டவர் சன்னிதானத்திலே வந்து இறைவா நான் செய்த பரிகாரத்திற்கு பாவத்திற்கான பரிகாரத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் இறைவன் அதை வெறுக்கிறார், அதை அருவருக்கிறார். யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலே முதல் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், நம் தந்தையாம் கடவுளுக்கு உகந்ததும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், எது சமய வாழ்வு, எது வாழ்க்கை என்றால் துன்புறுவோர்களை காத்தலும் இந்த உலக போக்கிலிருந்து தம்மை பாதுகாத்து கொள்வதுமே ஆகும் என்று சொல்லுகிறார். எது உண்மையான வழிபாடு, எது சமய வாழ்வு, எது சிறந்த வாழ்வுனா நல்லது செய்கிறது, கெட்டது செய்யாம இருக்கிறது. யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரத்தில் 5, 6 அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம், கடவுள் மனித உள்ளத்திற்காக பேராவலோடு இயங்குகின்றார், மனித உள்ளத்திற்காக பேராவலோடு இயங்குகின்றார், அதற்கு அவர் அளிக்கும் அருள் எத்தனையோ மேலானது என்று அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கும். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, நீங்களும் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்திருப்பீர்கள், எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருப்பீர்கள், கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உங்களால் இயன்ற நன்மைகளையெல்லாம் செய்து கொண்டே வாழ்ந்திருப்பீர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்து நன்மை செய்யுங்கள். நீங்கள்லாம் கெட்டவங்க கிடையாது, நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க.
இறைவனால் விசேஷமான விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலக வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவர்கள். எத்துணை நன்மைகளை நீங்கள் செய்திருப்பீர்கள். தொடர்ந்து நன்மைகளை செய்யுங்கள். எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலே 6வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து நன்மையே பெறுவர் என்று அந்த பகுதி செல்லும். நீங்கள் பல நன்மைகளை செய்திருக்கிறீர்கள், பல பேருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நன்மைகளை செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். நீங்கள் நன்மைகள் செய்கின்ற போதெல்லாம் ஆண்டவரிடமிருந்து ஏராளமான நன்மையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.